கடகராசி நபர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான வார ராசி பலன். கடகராசி நபர்களை பொறுத்தவரை செவ்வாய் 11 வரக்கூடிய ஒரு வாரமும், அதே சமயம் ஜென்ம ராசியில் 11 கூடிய சுக்கிரன் வரக்கூடிய ஒரு வாரமாகவும் இருக்குது. அதாவது யோக கிரகம் 11 கூடிய கிரகம் ஜென்ம ராசியில். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த காஸ்ட்லியான விஷயங்களில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தாமல், காஸ்ட்லியான விஷயம் அதுக்கு அடுத்த நிலைமையாக நார்மலாக எல்லா விஷயத்துலையும் நீங்கள் ஒரு எதிர்பார்ப்பு வச்சு ஒரு செயல்பாடுகளை வச்சுக்கலாம். நார்மலான விஷயங்கள் எல்லாமே 100% கை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது, காஸ்ட்லியான விஷயத்தை தவிர. அதே சமயம் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை லாபமாக மாற்றணுன்னாக்கா இந்த நேரம் மாற்றிக்கலாம். தவறுகளை சரி செஞ்சுக்கிறது, பிரச்சனைலேருந்து வெளில வர்றது, இல்லை வாயால் பேசுகிற விஷயத்தை செய்ய முடியாமல் போனதை இந்த நேரத்தில் செஞ்சு முடிக்கிறது, இந்த மாதிரியான இந்த மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிறதுக்கான நேரம் தான் இந்த நேரம். அதனால் அதனை மையப்படுத்தி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் ப்ளஸ்ஸு தான். ஸோ இது எல்லா இடத்துலையும் நீங்கள் பரவலாக பார்க்கலாம். அது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இருக்கும், குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும். அதே போல் வர வேண்டியது கிடைக்க வர்றது, ஸோ எல்லாமே பார்த்திங்கனாக்கா வரவுகள் ப்ளஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி தான். ஒன்றும் அந்தளவுக்கு மைனஸு இழப்பு அப்படிலாம் கிடையாது. கடந்த காலகட்டத்துலேயும் சரி தான், இப்போதைக்கு ரீசெண்டாகவும் சரி தான். ஏதாச்சும் ஒரு தவறுகள், மைனஸ், இழப்பு, நஷ்டம் இந்த மாதிரி வந்தால் கூட அதுலேருந்து மாற்றி அமைச்சு சில பாசிட்டிவான முடிவுகளை பெறக்கூடிய ஒரு வார அமைப்பு தான் இந்த வாரம். இது அடுத்தடுத்த வார அமைப்புகளில் இது தொடரும் இந்த விஷயங்கள். ஸோ இது பிகினிங்காக வச்சுக்கலாம். ஸோ கடகராசி நபர்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காஸ்ட்லியான விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். செலவு பண்ணுறதோ, இல்லை காஸ்ட்லியான பொருளை வாங்குறதோ, இல்லை காஸ்ட்லியான பொருளை கையாள்வதோ, கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறதோ, அந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய அளவுக்கு இது இருக்காது, நஷ்டமோ மைனஸோ வர வாய்ப்புகள் இருக்குது காஸ்ட்லியான விஷயத்தில். அதுக்கு அடுத்த நிலைமையாக நார்மலாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது அது உங்களுக்கு இந்த அளவுக்கு எந்த ஒரு மைனஸும் அடி வாங்குற மாதிரிலாம் இருக்காது, சரியாக தான் இருக்கும். அதற்கு அடுத்ததாக உங்களோட வசதி வாய்ப்புகளை அடுத்த கட்டத்துக்கான மாற்றிக்கிறதுக்கான ஒரு நேரமாகவும் இந்த வார அமைப்பு இருக்கும். வசதி வாய்ப்புகள் அவங்கவுங்களுக்கு என்ன வசதி வேணுமோ, ஒரு விஷயத்தில் அண்டர் கிரவுண்டாகவே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம், ஸோ கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி, ஸோ ஒரு சில வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்களோட வசதிகளை கொஞ்சம் உயர்த்தி கொள்வதுக்கான தன்மையாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் தான் இந்த வாரம். ஸோ அதுக்கான பாசிபிலிட்டி நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு நீங்கள் முயற்சி எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவு ஈஸியாகவே கைகூடும்.